சிங்காரவேலர் அவர்கள் 1920களில் காங்கிரஸ் அமைப்புக்குள் இருந்து ஒரு கம்யூனிஸ்டாக பரிணமித்துக் கொண்டிருந்த நேரம் 1920வது ஆண்டு என்பது இந்திய அரசியல் வரலாற்றில் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆண்டு. காந்தியடிகள் அவர்கள் படித்து முடித்து இந்தியா வருகிறார். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வருகிறார்கள். தலித்தியம் தலித் மக்களினுடைய ஒடுக்கப்பட்ட அடிமை விலக்கு உடைக்கப்பட வேண்டும் என்ற குரல் பறக்கிறார்கள். தந்தை பெரியார் அவர்கள் தமிழகத்தில் காங்கிரஸ் இயக்கத்திற்குள் இருந்து இந்த சுயமரியாதை இயக்கத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த நேரம். இப்படியாக பல தத்துவங்களோடு பல்வேறு அரசியல் அமைப்புகள் பரிணாமத்தோடு துவக்கத்திற்கான வளர்ச்சியின் முதல் கட்டத்தில் இருந்த காலகட்டம். அப்படியான சூழ்நிலையில் இந்தியாவில் நம்முடைய கம்யூனிஸ்ட் இயக்கத்தை தோற்றுவித்த அதற்குள்ளிருந்து அவருடைய நாட்டினுடைய விடுதலைக்கான உறுதியான சுதந்திரம் என்ற கோரிக்கையை முன்னெடுத்த மகத்தான தலைவர் சிங்காரவேலர் அவர்கள். அவரை பற்றி நிறைய சொல்வதற்கு இருக்கிறது. அந்த வயதிலேயே அவர் காட்போர் சதிவழக்கை அவர் கைது செய்யப்பட்டார், சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டார். பல வகையான சித்திரவதைகளோடு காங்கிரஸ் தடை செய்யப்பட்ட காலத்திலிருந்து கூட கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய வளர்ச்சியில் மிக தீவிரமான கவனத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருந்த ஒரு அன்பு தலைவர். ஆகவேதான் அவருக்கு இங்கே மணிமண்டபம் மட்டுமல்ல, மாவட்ட ஆட்சியருடைய அலுவலகம் அவர் பெயரிலே விருது போன்றவர்கள் இருக்கு. ஒரு செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்து முழுமையாக தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட அந்த போராளியினுடைய லட்சியங்களோடு இந்த சுடர் இந்த இடத்திலிருந்து கிளம்புகிறார். மாமேதை மார்க்ஸ் அவர்கள் அன்றைக்கு பாரிஸ் புரட்சியை பற்றி சொல்லுகிற பொழுது லட்சக்கணக்கான தியாகிகள் கொல்லப்பட்ட பொழுது அவர் சொன்னார், இந்த உலகம் இருக்கிற வரை, தொழிலாளி வர்க்கம் இருக்கிற வரை அவர்களுடைய மகத்தான இதயத்திலும் சிந்தனையிலும் உங்கள் தியாகம் இடம்பெற்றிருக்கும் என்று சொன்னார். ஆகவே இந்திய நாட்டினுடைய தொழிலாளி வர்க்கம் இன்னும் எத்தனை நூற்றாண்டு ஆனாலும் அன்பு போல சிந்தனை பெற்று சிங்காரவேலர் அவர்களினுடைய கம்யூனிச எளிய அந்த தத்துவத்தை அவர்கள் முன்னெடுப்பார்கள், அவர்களுடைய தியாகத்தை கற்றுக்கொண்டு முன்னெடுப்பார்கள். அந்த வகையிலே இந்த பயணம் என்பது ஒரு வரலாற்று பூர்வமான ஒரு பயணம் என்று நான் நெகிழ்வோடு பார்க்கின்றேன். டிகேஆர் அவர்கள் இந்த சுடரை எடுத்துக் கொடுப்பது மிக பொருத்தமானது. மாநிலங்களவையில் இந்திய நாட்டு மக்களினுடைய தொழிலாளி வர்க்கத்தினுடைய உரிமைகளுக்காக வலிமையான குரல் கொடுத்த ஒரு அன்பு தலைவர். ஆகவே அவர் இங்கே துவக்கி வைக்க இருக்கிறார்கள். இந்த அகில இந்திய மாநாட்டு அதனுடைய அரசியல் முக்கியத்துவம் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய தோழர்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் அல்ல. மிக நெருக்கடியான ஒரு அரசியல் சூழலில் இன்றைக்கும் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி அமைப்பை தொடர்ந்து அவதூறு செய்யக்கூடிய ஒரு நிலையில் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். பாசிசமா, நவ பாசிசமா, அது என்ன வகையான பாசிசம், மார்க்சிஸ்ட் கட்சி எங்கே இருந்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் சந்தேகங்களோடும் கேள்விகளோடும் அவதூறுகளை பல சாக்குமுட்டைகளை கட்டிக்கொண்டு வெளியிலே இருப்பவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்திய தேசத்தை பாதுகாப்பதற்கு, இந்திய நாட்டு மக்களினுடைய ஒற்றுமையை முன்னெடுப்பதற்கு, மதச்சார்பற்ற ஜனநாயக சக்திகளை திரட்டுவதற்கு இந்த பாசிசம் எந்த வகையானது, இந்த பாசிசம் எந்த இடத்திலே இருக்கிறது, இது தொழிலாளி வர்க்கத்தை அவர்களுடைய ஒற்றுமையை எப்படியெல்லாம் பிரிக்க இருக்கிறார், மாநில அரசுகளினுடைய உரிமைகளை எப்படி பறிக்கிறார், மாநில மக்களினுடைய கல்வி, வேலை வாய்ப்பு, உணவு உரிமை இவைகளெல்லாம் எந்த இடத்திலே இருக்கிறார், இவைகளெல்லாம் நுட்பமாக ஆய்வு செய்து அரசியல் முடிவை இந்த 24வது அகில இந்திய மாநாடு, மதுரையில் நடைபெறக்கூடிய மாநாடு அது எடுக்க இருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் கண்ணூர் மாநாட்டில் இந்தியா கூட்டமைப்பை அப்பொழுது நாம் அந்த அரசியல் வரைவு தீர்மானத்திலும் சரி, இயற்றப்பட்ட தீர்மானத்திலும் சரி, இந்தியா கூட்டமைப்பு என்ற பெயரை நாம் இடம்பெற செய்யவில்லை. பாஜகவுக்கு எதிரான வாக்குகள் ஒன்று கூட சிதறிவிடாமல் ஒன்று சேர்க்க வேண்டிய கடமை சிபிஎம்க்கு இருக்கிறது.
ஆகவே அத்தகைய ஒற்றுமையை நாம் உருவாக்குவோம் என்று நம்பிக்கையோடு நமது அரசியல் தீர்மானத்தை ஏற்றினோம். அதனுடைய வழிகாட்டுதலே தான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 400 இடங்களில் வெற்றி பெறுவோம் என்று சொன்னவர்கள் பாஜக 303 எம்பிகளை கொண்டிருந்த பாஜக இன்றைக்கு 240 என்ற இடத்திற்கு கொண்டு வந்தது. ஒரு 6 மாதங்களுக்கு முன்னால் உருவாக்கப்பட்ட இந்தியா கூட்டமைப்பு ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக, மக்களினுடைய ஆயுதமாக அவர்களுடைய கோபத்தை, அவர்களுடைய மதச்சார்பற்ற அரசியல் ஒற்றுமையை இந்த அமைப்பின் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனாலும் பாஜகவுக்கான இந்த படுதோல்வி பெரிய தோல்வி அல்ல. அது இன்னும் அதிகாரத்தை தன் கைக்குள்ளே வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்திய நாட்டை பிளவுபடுத்துவதற்கு எல்லா சதிகளிலும் அது இறங்கி இருக்கிறது. ஆகவே அதை முறியடிப்பதற்கு அதனுடைய மிக மோசமான கொடூர தன்மையை இன்னும் இந்த மாநாட்டில் துல்லியமாக நாம் விவாதிக்க இருக்கிறோம். சந்திரயானை செவ்வாய் கிரகத்தை ஆய்வு செய்வதற்கு எப்படி நம்முடைய அறிவியல் விஞ்ஞானிகள் தொழில்நுட்ப அறிவியல் ஞானத்தோடு அவர்கள் ஆயுதங்களை தயாரிப்பதனுடைய விளைவுதான் ஒவ்வொரு ஆராய்ச்சியிலும் வெற்றி பெற முடிகிறது. ஆகவே மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த சமூக முதலாளித்துவ நிலப்பரப்பு சமூக அமைப்பு அதன் மீது இருக்கக்கூடிய உலக அளவிலான இந்த வளர்ந்து வரக்கூடிய வலதுசாரி சக்திகள், அதனுடைய பின்னணியில் ஒன்றிய பாஜக அரசு அதனுடைய செயல்பாடுகள் இவைகளை ஒரு குண்டுமணி அளவு கூட தவறவிட்டு விடாமல் மிக நுட்பமாக ஆய்வு செய்து பாஜகவை வீழ்த்துவதற்குரிய ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு அரசியல் கூட்டமைப்பை வலுவாக உருவாக்குவோம். அதற்கு மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி வலுப்பட வேண்டியிருக்கிறது. இடதுசாரி சக்திகளினுடைய ஒற்றுமையை உறுதிப்படுத்த வேண்டியிருக்கிறது. தொழிலாளி வர்க்கத்தையும் நடுத்தர மக்களையும் சிறுபான்மை மக்களையும் விவசாயிகளையும் கொண்டு சேர்க்க வேண்டிய மகத்தான கடமைகள் இருக்கிறது. இவைகளெல்லாம் நாம் எவ்வாறு செல்ல வேண்டும் என்ற கேள்விகளுக்கு விடைகாணக்கூடிய ஒரு அகில இந்திய மாநாடாக மதுரை மாநாடு இருக்கிறது போலல்ல. ஆகவே இந்த மாநாடு வெற்றி பெறும். நம்முடைய மதுரையை நோக்கி அன்பு தோழர்கள் குடும்பத்தோடு நீங்கள் அனைவரும் வருகை தர வேண்டும். மதுரை ரொம்ப தூரத்தில் இருப்பதாக கருதிவிட வேண்டாம். சைக்கிள் பயணத்தில் இரவு நேரத்தில் தலைமுறை வாழ்க்கையில் நமது அன்பு தோழர்கள் தலைவர்கள் தோழர் ராமமூர்த்தி அவர்களிலிருந்து எத்தனையோ தலைவர்கள் தனியடி சிறையேறி இவ்வாறான பல சிரமங்களை மட்டுமல்ல, சிறையிலே துப்பாக்கி சூட்டை உயிர்நீத்த தியாகிகள் இந்த 2 மாத தீர்க்கதனை வாசித்தாலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்டு அது எத்தகைய தியாகம் பொருந்திய ஒரு அமைப்பு என்பது தெளிவாக தெரிய வரும். அத்தனை தியாகங்களோடு உருவாக்கப்பட்ட இந்த கட்சியினுடைய தொலைதூர மாநாடு அல்ல மதுரை. நாம் அனைவரும் செல்ல வேண்டிய ஒரு மாநாடு. ஆகவே அனைவரும் வந்து தர வேண்டும். அந்த வகையிலே 24வது மாநாடு வெல்வதற்கு நம்முடைய சிந்தனை சிற்பி அன்பு தோழர் சிங்காரவேலர் அவர்களினுடைய இந்த தொடர்பயண நிகழ்ச்சி நமக்கு நிச்சயமாக வழிகாட்டும். மிக நேர்த்தியாக மிக கவனமாக இன்றைக்கும் நேற்றைய பொதுக்கூட்டத்திற்கும் ஏற்பாடுகள் செய்த வடசென்னை மாவட்ட குழுவுக்கும் அன்பு தோழர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறி என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்தேன். நன்றி, வணக்கம்.